லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் உங்களை இந்த டெய்லி மன்னா என்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு நாம் சங்கீதம் 119:71 வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார். உபத்திரவம்னா கர்த்தருக்காக நம்ம படுகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள், இதுதான் உபத்திரவம் என்று சொல்லப்படுது. ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், பாருங்க, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்துல நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அநேக விதமான உபத்திரவங்களும் பாடுகளும் நிச்சயமாக உண்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்பதாக. இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க இயேசுவை ஆராதிக்கிறதுனால, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க உறவினர்கள் மத்தியில உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை குறித்து தவறுதலாய் பேசுறாங்களா, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவங்க கெடுக்கிறாங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுன்னு சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது கர்த்தாவே. ஏன் அப்படின்னா, உம்முடைய வசன பிரமாணம் அப்படின்னா வசனம், தேவனுடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உபத்திரவப்படும் போது, நீங்கள் தேவனுக்காக பாடுகள் அனுபவிக்கும் போது கலக்கம் அடையாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார், அவர் உங்களுக்கு போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவர் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்கிறத போதிக்கிறார். அதே மாதிரி தான் வசனத்தையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில போய் கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதத்தையும் உதவியும் செய்யும். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாம் வேதத்துல பார்த்தீங்கன்னா அக்னி சூளையில போடுறாங்க, சிங்ககபில போடுறாங்க. ஆனாலும் இறுதியில யாருக்கு ஜெயம் உண்டானது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைய, நிச்சயம் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பா. உன் உபத்திரத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில கர்த்தர் மேல விசுவாசத்தோடு பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்க தரித்து நில்லுங்க. கர்த்தருடைய ஜெயத்தை உங்க கண்கள் பார்க்கும். சோமல்லாமா. பரலோக பிதாவே, யாரெல்லாம் இன்றைக்கு உங்களுக்காக, உமக்காக, உம்மாலே உபத்திரவப்படுகிறார்களோ, பாடுகள் அனுபவிக்கிறார்களோ, ஆண்டவரே, bless them, O Lord. அவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒரு ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க கிருபை தாரும். கண்ணீரை துடைப்பீராக, பயங்களை நீக்குவீராக. தேவ தூதர்கள் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.